எபிசோட் 51 துளசியும் ரங்கனும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரிஷிக்கு இங்கே தூங்கவே முடியல. ஏன்னா அவர் நல்ல வசதியான வீட்டில் வளர்ந்த பையன். நல்ல வசதியோடு இருந்துட்டு இங்கே ஹாஸ்டலில் எல்லாரும் மடியும் தூங்குறதுக்கு அவர் கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் பயங்கரமாக யாரோ கொரட்டை விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளவுஸை நீ எடுத்தியான்னு 2 பசங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சத்தத்தால் ரிஷியால் தூங்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை தீர்த்து வைக்கலான்னு போயிட்டு, உனக்கு க்ளவுஸ் தானடா நான் தரேன் அப்படின்னு சொன்னோடனே, உன் பணக்கார திமிரை காட்டுறியா அப்படின்னு சொல்லி ரிஷியை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ரிஷி அப்படி அப்செட் ஆகிட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் எகெயின் பத்மா யாருக்குமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பவும் வள்ளியை அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாராவும் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே பத்மா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறத ரங்கன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, மணியும் தங்கமும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா இங்கே கூப்பிட்ருக்கான், மணி இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணலாம் வான்னு கூப்பிட்ருக்கான் அப்படின்னோடனே, எல்லோரும் தங்கத்துக்கிட்ட உனக்கு பயமா இல்லையா அப்படின்னோடனே, இல்லை அவனே ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நான் அவன் நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் சொல்கிறாங்க. சொன்னோடனே மணி அப்படியே பேப்பராக டயலாக் எழுதி வச்சுருக்காரு. ஒருத்தருக்காக கொடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் தங்கத்தை பற்றி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவ்வளோ எஃபர்ட் எடுத்து சொல்லிட்டுருக்காரு. இது பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரங்கன் போகிறாரு. ரங்கனையும் பார்த்து மணி கூப்பிடுறாரு. சார் நீங்களும் இந்த டயலாக்லாம் சொல்லணும், தங்கத்தோட அம்மா அப்பா வராங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே ரங்கனும் சிரிச்சுட்டே வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போது ரங்கன் கேர்ள்ஸ் டீம் கிட்ட மொத்தமாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. லாராவும் வள்ளியும் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. 1 டவுனில் தான் பத்மா இறங்குவா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பத்மா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய ரன்ஸ் வாங்கியிருக்கேன், நீங்கள் எப்படி என்னை 1 டவுனாக தான் இறக்குவேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பயங்கர கோவமாக சண்டை போடுறாங்க. அப்போ தியோவும் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அவள் நல்லா தானே சார் விளையாண்டுருக்கா, அவளோட ரன்ஸும் செம்மையாக இருக்குது, அது மாதிரி அவளோட ஒரு அக்ரெஷனோடு விளையாடுறா. ஸோ அவளை ஓப்பனிங்கில் இறக்குன்னா ஆப்போசிஷன் பார்த்து கொஞ்சம் பயப்பட தானே செய்வாங்க, நீங்கள் ஏன் அவளை ஓப்பனிங்கில் இறக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் கிட்ட கேட்குறா தியோ. அதுக்கு ரங்கன் சொல்கிறாரு, அவள் டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறா, இது ஒரு டீம் கேம், அவள் தன்னோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு மட்டுமே தான் விளையாடுறா. அவள் கண்டிப்பாக ஒருத்தவங்க சரியாகவே விளையாடாமல் முதல்ல ஆக்ரோஷமாக கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சும்மா கொட்டிகிட்டே இருந்து தான் அவுட் ஆகவே கூடாதுன்னு நின்றுட்டே இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டோடனே தியோ ஆமாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகுது. ஸோ அவள் 3rd இறங்கினா போதும், அவளோட ஆட்டிடியூட் தான் அவளுக்கு ப்ராப்ளம், மற்றபடி கேமில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விக்ராந்த் சொல்கிறாரு. அப்போ பத்மா பயங்கர கோவமாக, என்னை ஓப்பனிங் இறக்குனீங்கன்னா மட்டும்தான் நான் விளையாடுவேன், இல்லைன்னா நான் விளையாடவே மாட்டேன், ஐ எம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே விக்ராந்த் சொல்கிறாரு, இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு விளையாடணுன்னா விளையாட, இல்லாட்டா விளையாடாத, நீ 3rd தான் இறங்குவ அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்த் ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லிடுறாரு. இங்கே தங்கமோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. எல்லோரும் மாற்றி மணி எழுதி கொடுத்த டயலாகெல்லாம் சரியாக பேச தெரியாமல் ஒரே சொதப்பி பயங்கரமாக உளறிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் ரிஷி அவள் தான் எனக்கு தோசை சுடவே சொல்லி கொடுத்தா அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா தோசை சுட சொல்லி கொடுத்தானா அவள் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிய வரும்ல. இது அம்மா அப்பா கோவப்படுவாங்களா, அதனால் எல்லோரும் பயப்படுறாங்க. உடனே ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் தோசை ஷாட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ மணி பல்ட்டி அடித்து வளர்றாரு. அந்த டைமில் விக்ராந்த் வந்துடுறாரு. தங்கத்தோட அம்மா அப்பா கிட்ட தங்கத்தை பற்றி நல்லா ப்ரைஸ் பண்ணி, தங்கம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இது கேட்டு அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்போ வெளியில் வரும்போது தங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க, அருமையாக மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டேல, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு, இவரை போய் எப்படி வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா எதாவது ஒளறிட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ மணிக்காக தானடி இந்த காலேஜுக்கே சேர்ந்துருக்க அப்படின்னோடனே தங்கம் ஷாக் ஆகிடுறாங்க. சரி நல்ல பையனாக இருக்கான், ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கான், அவனை எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாத, அவன் கேமுக்கு எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வார்ன் பண்ணுறாங்க. இதை கேட்டு தங்கம் ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, இவனுக்கு வேண்டி தான் நான் காலேஜுக்கே சேர்ந்தேன்னு என்னை சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா, இவன் அந்த அளவுக்கு நடித்து வச்சுருக்கான், 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மணியை போட்டு எல்லாருமே சேர்ந்து டீஸ் பண்ணுறாங்க. அப்போ தியோ கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லோரும் தியோவை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அப்போ தியோ சொல்கிறாங்க, அப்போவே உனக்கு என் மேலே ஒரு கண் இருந்திருக்கு, நீ என்ன தானே கவனிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தியோ சொன்னோடனே மாத்தேன் அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறாரு. இப்போது மாத்தேனோட அம்மா மாத்தேனை தேடி மாத்தேனோட காலேஜ் வாசலுக்கே வந்துட்டாங்க. வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறாரு. அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க.